கோடி புதியுகத்தின் அன்பு ரசிக பெருமக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது ஆத்ம சங்கமம் நேரலை நிகழ்ச்சி. தலை குனிந்து என்னை பார், தலை நிமிர்ந்து உன்னை வாழச் செய்கிறேன். இப்படிக்கு புத்தகம் ஒன்றல்ல இரண்டல்ல பல வெற்றி புத்தகங்களை நமக்காகவே படைத்து வெற்றிடத்தையும் வெற்றியின் இடமாக மாற்றி சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் பாம்பன் அருட்சித்தர் தவயோகி தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் நமக்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0446677950. ஆனா சுவாமிஜியை சந்திப்பதற்கு முன்பாக நம்முடைய ஆஸ்தான சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்காரு. வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் ஐயா. சுவாமிகளுக்கு வணக்கம், சகோதரிக்கு வணக்கம். சுவாமிகள் எழுதுகின்ற புத்தகங்களை மணிமேலை பிரசுரத்தில் வெளியிட்டு பெரிய விற்பனை சாதனையை பெற்று வருகிறோம். தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். அடுத்தாற்போல் கணவன் மனைவி ஒற்றுமையாக மகிழ்வாக வெற்றிகரமாக வாழ்க்கை எப்படி நடத்துவதுங்கிற பற்றி எழுதிட்டுருக்காங்க. அடுத்து இன்னொரு சிறப்பான தலைப்பு எழுதிட்டுருக்காங்க, சித்தராவது எப்படி, நீங்களும் சித்தராகலாம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கையெழுத்து பிரதி எழுதிட்டுருக்காங்க சுவாமிகள். இப்படி தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்களை அவங்க தொடர்ந்து தர்றது ரொம்ப நல்லாயிருக்கு. எழுத்து வேந்தராகிய சுவாமிகள் பலருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்குறாங்க. நானும் இதில் இணைவதில் மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமா, அதாவது காலியாக வெற்றிடத்தையும் வெற்றியின் இருப்பிடமாக மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கும் சுவாமிஜி அவர்கள் இங்க நம்ம கூட இருக்காரு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சுவாமிஜியை சந்திப்போம். ஐயா வணக்கம். சுவாமிஜி வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் சுவாமி. ஆதி முதல் அந்தமாகி வீற்றிருக்கக்கூடிய அகரத்தில் அகாரமாய், உகரத்தில் உகாரமாய், மகரத்தில் மகாரமாய், லகரத்தில் லகாரமாய், வகரத்தில் வகாரமாய், உள்ளத்திலே புகுந்து அந்த குகைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆலயத்தில் வீற்றிருக்கக்கூடிய நம் ஷடாட்சர சண்முகப் பெருமானுடைய பெருங்கருணை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் இந்த நல்ல வேளையிலே 6666 பாடல்கள் முதல் கொண்டு தகராலய ரகசியத்தின் வாயிலாக ஒவ்வொருவருடைய அற்புதமான மனதை உழுது ஆண்டு அனுபவித்து புனிதனாக்குகின்ற தன்னுடைய பாம்பன் சுவாமிகளுடைய குருவருளும் ஒன்று குமிழ்ந்து இந்த நல்ல வேளையிலே கிடைக்கப்பெற்று ஒவ்வொருவரும் வளமாயும் நலமாயும் மகிழ்வாயும் என்றும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். வணக்கம். சுவாமிஜி, நீங்க சொன்ன மாதிரி நலமாய் வளமாய் மகிழ்வாய் அமைதியாய் ஆனந்தமாய் வாழணும்னா முக்கியமான 2 பேர் குடும்பத்துல ஒன்னா இருக்கணும், கணவன் மனைவி இல்லைங்களா? இவங்களை குறித்த ஒரு $1 மில்லியன் கேள்வி மனசுல இருக்கு சுவாமிஜி. அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் ரொம்ப நேரமா இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். சுவாமிஜி வணக்கம். ஆத்ம சங்கமம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க? சென்னையில இருந்து கோகுலகிருஷ்ணன் பேசுறேன். கோகுலகிருஷ்ணன் ஐயா, உங்க வயது சொல்லுங்க. 34. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுங்க கோகுலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணன் சாமிஜி. கோபாலகிருஷ்ணன் சொல்லுங்க. சாமிஜி, உங்ககிட்ட ஏற்கனவே பேசியிருந்தோம் சாமிஜி. நீங்க ப்ரொமோஷனுக்காக பால்கோவா கப் செய்ய சொல்லியிருந்தீங்க. இது ப்ரொமோஷனும் வந்துச்சுங்க சாமிஜி. அதான் நன்றி சொல்லணும் சாமிஜி. சரிப்பா. அதான் சாமிஜி, உங்ககிட்ட இந்த புக் வாங்கியிருக்கேன், பக்கத்து சென்டர் புக் வாங்கியிருக்கேன், சிங் டாலர் வாங்கி போட்டிருக்கேன். சரி. அதான் சாமிஜி, இப்ப என்னன்னா இப்ப இருக்கிற இடத்துல கொஞ்சம் இருந்து வேற ஊருக்கு மாறலாமா, வேலை மாற்றம் செய்யலாமா அப்படின்றது ஒரு உடனுடனே வேண்டாம் தம்பி, அதுல சில விளைவுகள் ஏற்படுத்தும். சரிங்க சாமிஜி. காரணம், வேலை மாற்றங்கள் உயர்வு வர்றதுக்கெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்கு. சரிங்க சாமிஜி. அந்த உயர்வு ஒன்று வரும்போது நாமெல்லாம் ஒரு விஷயத்த செய்யவே கூடாது. சரிங்க சாமிஜி. தள்ளி போடுங்க தம்பி, அதுவா நல்லதா நடக்கும். சரிங்க சாமிஜி. புத்தகம் என்ன சொல்லுச்சு தம்பி? புத்தகத்தை கேட்டீங்களா? இல்லைங்க சாமிஜி, புத்தகம் நான் கேட்கலாம். புத்தகத்தை கேளுங்க, அதே தான் சொல்லும். சரிங்க சாமிஜி. அப்புறம் குழந்தை பேருக்கும் கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. குழந்தை செல்வாங்க இல்லையா சாமி? எவ்வளவு வருஷம் ஆச்சு? 1.5 வருஷம் ஆகுதுங்க சாமிஜி. ஓகே, பார்க்கலாம் தம்பி. நின்று ஒன்றும் பெருசா பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல. சீக்கிரம் 2 பேரும் மூவரா மாறுங்க. சரிங்க சாமிஜி, ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. நல்லா இருங்க, குறையில்லாத நிறைவாழ்வு நெடுஞ்செல்வம் பெற்று நல்லா இருங்க. நன்றி சாமிஜி. நல்லதுமா, நல்லதுமா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். ஆத்ம சங்கமம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
ஓகே சுவாமிஜி, இந்த கணவன் மனைவி பிரச்சனை அப்படிங்கிறது இல்லாத இடம் அப்படின்னாக்க ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு இல்லைங்களா? அதிலும் குறிப்பாக 2 பேர் மனதும் இணைந்திருக்கு அப்படின்னாக்க தர்ம காரியம் அப்படின்னு செய்யும் போது மனப்பொருத்தம் இருக்கு, ஆனா பணப்பொருத்தம் வேணுமே சுவாமிஜி. மனைவி சொல்றாங்க நம்ம இந்த நல்ல காரியம் தர்ம காரியம் செய்யலாம் அப்படின்னு, கணவன் உடனே வந்து என்ன சொல்வாரு, இல்லம்மா இவ்வளவுலாம் இப்ப செலவு பண்ண முடியாது அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்போ என்ன பண்றாங்கன்னா மனைவி வந்து ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்க, அதாவது இவருக்கு தெரியாம இந்த விஷயத்தை செய்யலாம் அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு செல்லு தள்ளப்படுகிறார்கள் இல்லைங்களா? தெரியாம தர்ம காரியம் செய்யறது சரியா தவறா சுவாமிஜி? தெரியாம தர்ம காரியம் செய்வது சரியா தவறா? இது நிறைய பேருக்கு இருக்குமா ஐயா உள்ள? ஆமாம், 2 விஷயமா. தர்மக்காரங்கள் மறைத்து செய்யணுங்கிற அவசியம் ஏன்? முதல் கேள்வி, எதுக்கு மறைச்சி செய்யணும்? ஒத்துக்க மாட்டேன்றாரு. அப்படி மறைச்சி செய்யணும்னா அந்த செய்யக்கூடிய காரியத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு விதம் நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவன் எப்படியாப்பட்ட ஆள்னு தெரியாமல் அவனுக்கு போய் நீ தர்மம் செஞ்சுட்டு வரியா, அவனை சாயந்தரம் பாரு என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு நாள் காமிச்சா ஃபுல் போதையில் சுற்றிக்கிட்டு இருப்பார். அப்போ இவர் காட்டுவார், இது செய்கிற நியாயமானு கேட்பார். அப்போது தவறானவங்களுக்கு செய்யும் பொழுது அது தெரியாமல் செஞ்சால் இதில் காரணம் தெரிஞ்சு போச்சு, காரணம் தெரியலனா வேறு மாதிரி போகும்ல. சில காரணங்கள் இருக்கும். தர்மம் செய்யணும், தானான போகனருள் கடாட்சத்தாலே அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. கிரகங்கள் ரீதியாகவும் இருக்குது. பாரப்பா இன்னும் ஒரு விவரம் கேளு, பகர்புதனில் குரு சனியும் வாதநாடின்னு போயிட்டு இதிலெல்லாம் நோய் வரும். ஆனால் தானாக அவரவர் செய்த கர்மம் விளைந்ததடா நோயாக அனைவத கூடின்னு ஒரு பாட்டு இருக்குது. இது என்னென்னா, தர்மம் செய்கிற ஒவ்வொரு மனிதனும் பிறந்துட்டா வசதியை பொறுத்து தர்மம் அல்ல, மனதை பொறுத்து தான் தர்மம். 10 ரூபா வச்சிருக்கிறவன் கூட அவன் பட்டினியாக இருந்தாலும் 2 ரூபா தர்மம் செய்தால் அது என்றைக்கும் தலையை காக்கும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தில். ஆனால் சும்மா முன்னோர்கள் எழுதலை தர்மம் தலை காக்கும்னு எழுதலை. ஆனால் பாத்திரம் அறிந்து பிச்சை இடணும் அதே வார்த்தை ஒன்று சொல்லிடுது. இங்கே நம்ம யோசிக்கணும், ஐயா பாத்திரம் அறியாமல் பிச்சை இட்டுடாத, பாத்திரம் அறிஞ்சு பிச்சை எடு. இப்போ பிரச்சனை என்ன? கணவனுக்கு தெரியாமல் மனைவியோ, மனைவிக்கு தெரியாமல் கணவனோ செய்யக்கூடிய தர்ம காரியங்களில் சரியா தவறாங்கிறது தானே நம்ம உங்களுடைய கேள்வி. அதாவது மருத்துவர்கிட்டையும் ஆயுதம் இருக்கும், பொல்லாதவர்கள்ட்டையும் ஆயுதம் இருக்கும், பயன்படுத்துகிற முறை தான். அதுபோல் கணவனும் மனைவிக்குள்ளேயும் உண்மையாக தர்மம் செய்யணுன்னும் பொழுது 2 பேருக்குள்ளே மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வறுமையை காரணம் காட்டி சில விஷயங்கள் இருக்கும் பொழுது அங்கே பிரச்சனை ஏற்படலாமே தவிர தர்மம் தடைபடக்கூடாது. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. தெரியாத செய்யும் பொழுது சில தவறுகள் மனைவி வந்து பொல்லாதவர்களுக்கு பாத்திரத்தில் பிச்சையிட்டு அதில் எதுலேயும் சிக்கல்லாம் மாட்டிக்கக்கூடாது. உதாரணத்துக்கு தம்பி ரொம்ப கஷ்டப்படுவார், அக்கா இருந்திருப்பாங்க, மாமாவுக்கு தெரியாமல் நகையை கைட்டி கொடுத்து போடா கஷ்டப்படாத அந்த கடன் அடிச்சுட்டு எப்படியாவது பொழைச்சி எனக்கு மூட்டு கொடுத்துட்றா, அவருக்கு தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு விதத்தில் தர்மம் தானே. ஆனால் தம்பி முழுக்க ஏமாற்றிடுவார். அப்படி ஏமாற்றும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது கணவருக்கு தெரிய வரும்போது எனக்கு தெரிஞ்சு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை, மறைச்சி ஏன் கொடுத்தங்கிறது தான் பிரச்சனை வருமே தவிர ஏன் கொடுத்தங்கிற பிரச்சனை பெருசாக இருக்கா, ஏன் சொல்லலை அதுதான் பிரச்சனையாக இருக்கும். இது அப்படியே மாறாமல் இருக்கும். அண்ணன் தம்பி தங்கை கொடுக்கறது, அண்ணன் கொடுக்கறது, இப்படி மாறாகவும் இருக்கும். அதனால தான் நீ எங்கே அந்த தர்மத்தை செய்கிறாயோ திரும்ப பெறப்படுவது தானமோ தர்மமோ இல்லை. 2 விஷயம் இருக்கு கண்ணா. தானம் என்பதற்கும் தர்மம் என்பதற்குமே வித்தியாசம் இருக்குது. நீ தானம் கொடுத்தியா தர்மம் கொடுத்தியா, இது இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் பலது இருக்குது. தர்மம் என்பது திரும்ப எதிர்பார்க்கக்கூடாது எந்த பலனையும். நான் தர்மம் செய்த எனக்கு புண்ணியம் கிடைக்கணும்னு எதிர்பார்த்தா கூட தர்மத்துக்கு சக்தி இல்லை. ஏன்னா தர்மம் என்பது நீ கொடுப்பவர்கள் உயர்வதற்காக, நல்லா புரிஞ்சுக்கணும், நீ கொடுப்பவர் பசியாறுவதற்காக. ஆனால் தானம் என்பது நீ கொடுத்து புண்ணியத்தை பெற்று நீ உயர்வதற்காக. எங்க வித்தியாசம் வந்துருச்சு பாருங்க, துல்லியமான வித்தியாசம். ஆமா ஐயா, தானம் கொடுத்தா இவங்க உயர்வதற்காக கொடுப்பது தானம். நிறைய பேர் சொல்லலாம்
நான் இந்த கோயிலுக்கு இதை கொடுத்தேன், நான் இந்த இடத்துல இவ்வளோ கொடுத்துருக்கிறேன், என் பெயர் அந்த பட்டயத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தானம். தர்மம் என்பது அவங்க உயரத்துக்காக கொடுத்தது. அதை பேர் எழுதி போட்டோம்னா முடிஞ்சு போச்சு கதை. ஆக நீங்கள் எந்த தர்மம்னா செய்யுங்க, 2 பேரும் சேர்ந்து செய்வது புண்ணியம் உண்டு. ஆனால் தர்ம சித்தாந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது தெரியுமா ஐயா? மனைவி செய்கின்ற தர்மம் நிச்சயமாக 90 விழுக்காடு கணவனை சாரும். எந்த தர்மமாக இருந்தாலும் சரி, சாஸ்திரம் சொல்வது. கணவன் செய்கின்ற தானம் ஒரு பொழுதும் மனைவிக்கு முழுமையாய் போய் சேராது. இப்படி சாஸ்திரத்தில் சில வகுத்தல் தொகுத்தல் இருக்கு. சில இடங்களில் கணவன் செய்கின்ற புண்ணியம் மனைவியை பாதுகாக்கும். இப்படி தர்ம சத்திரத்தில் தான தர்மத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை வச்சுட்டு நம் மிகையாய் தர்மம் செய்யும் பொழுது கணவனுக்கு தெரியாமல் செய்வது தவறு. தனக்குள்ளே என்ன இருக்கிறது தனக்கு வைத்து கொண்டு அதில் நீ சிக்கனம் பிடித்து இருக்கக்கூடாது. உன்னால் முடிந்த தர்மத்தை நீ செய்யும் பொழுது அங்கே பிரச்சனையே வராது. மறைச்சி செய்யும் பொழுது, மிகுதிப்படும் பொழுதுதான் மறைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் ஏற்படும். மிகுதியோ புகழ்ச்சிக்காகவோ தர்மத்தை செய்து விடாதீர்கள். புகழ்ச்சியும் எதிர்பார்க்காதீங்க, புண்ணியத்தையும் எதிர்பார்க்காதீங்க. அவங்க நல்லா இருக்கட்டும்னு தர்மம் பண்ணுங்க. அது எந்த தவறும் இல்லை என்பது தான் பதில். ராக்கண்ணா, அருமை சுவாமிஜி. மிகையாய் செய்தால் வகையாய் மாட்டிக்கொண்டு பகைதான் வரும், அதனால யோசிச்சு பண்ணுங்கப்பா அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. சுவாமிஜி ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், ஆத்ம சங்கமம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம் அம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறாங்க. ஓகே, உங்க பெயர் மற்றும் வயது சொல்லுங்க. என் பேர் தங்கமணி, என் பேரன் அகிலவனுக்காக கேட்கணுங்க. ஓகேம்மா, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுங்க தங்கமணி அம்மா, சொல்லுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. எங்க குடும்பத்தை ஆசீர்வாதம், உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்குது. இன்னும் நாங்க நல்லா இருக்கணும், ஆசீர்வாதம் பண்ணுங்க. கண்டிப்பாம்மா, தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்கம்மா. நான் இப்ப சுமங்கலியா இருக்கிறதே உங்களுடைய ஆசீர்வாதம் தான் ஐயா. எப்படி? என் புருஷன் ரொம்ப சீரியஸான நிலைமையில அவர் உயிர் பழித்து மீண்டும் வருவாருன்னு நம்பிக்கையே இல்ல. ஊரே எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் ஏத்தாதீங்கன்ட்டாங்க. ஆனா நான் உங்களுடைய நம்பிக்கையை வச்சு, உங்களுடைய மந்திரத்தை வச்சு கோரிமேடு ஜிப்மேரி ஹாஸ்பிட்டல் கொண்டு போனேன். ஐயோ, என் கதையை சொன்னா அந்த நேரமே போயிடும் ஐயா, அது பெட்ல சேர்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. புதைக்க மாட்டாங்க, நீங்க கொண்டுட்டு போயிடுங்க, எங்கேயாவது வெளியில ஏற்றிட்டு போயிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அங்கே இருந்து மகாத்மா காந்தி ஏற்றிட்டு வந்து ஒரு நாள் வச்சிருந்து அங்க முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்ப ஏத்துங்கன்ட்டாங்க. திரும்பியும் கோரிமேடு அதே ஜிப்மர் கொண்டு போய் அவங்க காலில் கையில விழுந்து நேற்று திருப்பி அனுப்புனா இன்னைக்கு எப்படி கொண்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க. அழுது புரண்டு ரொம்ப எனக்கு முடியாது, என் கஷ்டம் ரொம்ப கஷ்டம், என் உழுந்து பிறந்து அழுது. அப்புறமா எனக்கு கடவுளுடைய உங்களுடைய அனுகிரகம் தான், அந்த மந்திரம் மட்டும் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஐயா. நான் அழுதுகிட்டே இருந்தேன், ஆனா ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த வேண்டான்னு என்னை காலால உதச்சு தள்ளுனா இருப்பாரு அந்த டாக்டரே வந்து, அம்மா இன்னும் 10 வருஷம் இவர் உயிரோட இருப்பாரு, நீ ஏமா வீட்டுக்கு முடியாதுன்ட்டாங்க. சரி வீட்டையாவது கொண்டுட்டு போய் போட்டுட்டும், போயிட்டாலும் சேர்த்தாலும் நம்ம என்ன பண்ண, நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு போயிடுவேன்ட்டு ஏத்துறேன் நான் கண்டிஷன்ல வந்து அவரு நான் ஹாஸ்பிட்டல் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஐயா. அப்புறமா நான் நீ பொழைப்பா இன்னும் 10 வருஷத்துக்கு இருப்பாரு, நீ ஏமா வீட்டுக்கு ஏத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஏறினதுக்கு, ஐயா நீங்க தானே அதை நான் சேர்த்துக்கலன்னு சொன்னீங்கன்னு சொன்னேன். அவரை சேர்த்து அங்க வச்சிருந்து 20 நாள் பெட்ல வச்சிருந்து எல்லா டெஸ்டும் எடுக்கும்போது நான் உங்க மந்திரத்தையே தான் சொல்லிட்டே இருப்பேன். சொல்லி எல்லா டெஸ்டும் நார்மல்னு வந்து இப்ப வீட்டுக்கு வந்து நல்லா இருக்காரு ஐயா. ஐயா உங்களுடைய ஆசீர்வாதம் தான் ஐயா. நான் இப்ப சுமங்கலியா என்ன மந்திரம்? அது என்ன மந்திரம்? நிறைய கொடுப்பேம்மா. என்ன மந்திரம் சொல்றாங்க? மந்திரம் தான் எனக்கு அப்போ தெரியும், 2015 அப்போ சிங்கிங் மந்திரம் தான் எனக்கு தெரியும். சரி சரி, இல்ல அது தெரிஞ்சுக்கதான் கேட்டேனா. அந்த மந்திரம் தான் அதை தான் நான் பாட்டு என் மனசுக்கு அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா நான் அழுதுகிட்டே இருப்பேன் ஐயா பேசிட்டே. எனக்கு அந்த மந்திரம் தான் நான் இப்ப சுமங்கலியா வந்ததுக்கே காரணம் ஐயா. உங்களுடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு. நிச்சயமா நிச்சயமா. சொன்ன டாக்டர் 10 வருஷம் சொன்ன ஒரு 30-40 வருஷம் சொல்லக்கூடாது ஐயா. என்னம்மா? உங்க சின்ன பாப்பாவுக்கு ஜாதகம் பார்க்க வந்தேன். 27 வயசுல கல்யாணம், வேலையும் அவளுக்கு இல்ல, கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஐயா. அப்ப ஜாதகம் பாத்தீங்க, கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப் இவளுக்கு கிடைச்சே தீரணும்னு கொஞ்சம் பரிகாரம் எல்லாம் சொன்னீங்க. சொல்லி எல்லாம் முடிச்சுட்டோம் ஐயா.
இன்னும் 2 பரிகாரம் பாக்கி இருக்கு, வேலை கிடைச்சிடுச்சு. சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை ஐயா, சென்னையில. சரி சரி, வெரி குட் வெரி குட். ரொம்ப சந்தோஷம் ஐயா எனக்கு. முதல் சம்பளம் எனக்கு குத்துடணும் ஐயா. அங்கதான் மாசம் மாசம் தவறாத அங்க வந்துட்டு இருக்கிறா ஐயா. எனக்கு யாருன்னு தெரியல, உண்மையிலேயே பார்த்தா தெரியும். வந்துட்டு தான் ஐயா இருக்கா, அகண்ட பாராயணத்துக்கு விட மாட்டா. சரி சரி. சென்னைக்கு வந்தது இப்ப அடிக்கடி அங்கதான் வர. நாங்களும் இப்ப ஜெயந்திக்கு வந்தோம். இப்ப மறுபடி பூஜை ஒண்ணு நடத்துனீங்க, பேப்பர் மாலையை கட்டி. ஆமாமா ஆமாமா ஆமாமா, அதுக்கு வந்தோம். நாங்க மாசம் வருவோம் ஐயா, உங்களை நம்ம மறக்கவே மாட்டோம் ஐயா. உங்களுடைய என்ன குறை இருந்தா எல்லா குறையும் தீர்ந்து நல்லா இருங்கம்மா ஐயா. உங்களுடைய காலைல எழுந்திருச்சது உங்களுடைய முகம்தாயா எனக்கு வேணும், அதெல்லாம் பாப்பேன் சாமி. இப்போது பையன் பேரன் பிறந்து இப்ப 2.5 வயசு ஆகுது. அங்க வந்து ஜாதகம் எழுதிட்டு வந்தேன். சரி. அந்த ஜாதகம் இந்த ஒரு வருஷம் காமிக்கணும்னு போனா அவங்க 6 வயசு வரைக்கும் இந்த ஜாதகத்தை எடுக்கவே கூடாது வெளியில அப்படின்ட்டாங்க ஐயா. அதனால எனக்கு ஒரு பயம் ஐயா. யார் சொன்னது? இங்க பக்கத்துல ஒரு ஐயர் இருந்தாங்க, அவங்கள்ட்ட காமிச்சோம். அவங்க அப்படி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போய் வேலையை பாருங்கம்மா. மிதுன லக்கணம், மீன ராசிங்க. ஜாதகம் எடுத்துதான் குழந்தைக்கு ஏதாவது ஆகுனாக்கா நிறைய பேர் ஜாதகமே எடுக்க மாட்டாங்க. இல்லைங்க, 1000 ரூபாய் ஏதாவது கம்மியா இருக்குமே, அதான் பயம். உனக்கு அந்த சந்தேகம் வரலாமா? நீ தொடர்ந்து வரக்கூடிய பிள்ளை, உனக்கு இங்க வந்து அந்த சந்தேகம் வரலாமா? ஜெயந்திக்கு வந்து உங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன், அவன் ஆசீர்வாதம் வாங்கிட்டான். அதனால இதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, போயிட்டு வேலையை பாருங்கம்மா. சரிங்க ஐயா. இன்னும் 2 பரிகாரம் பாக்கி இருக்குது பாப்பா. முடிச்சிருங்க, அதை நிறுத்தாதீங்க, முடிச்சிருங்க. அதான் இப்ப வந்தப்ப கேட்டேன், தம்பிய சின்ன கேட்டேன். நீங்க அது வந்து இது 7 வாரம் அம்மன் கோயிலுக்கு போய் பூஜை பண்ண சொன்னீங்க. அந்த பூஜை பண்ணணும். அங்க சென்னையில இருந்து அவளால தொடர்ச்சா 7 வாரம் போகவும் முடியாது. இதோட சந்தேகத்தை நீங்க செவ்வாய்க்கிழமை காலையில 9ல இருந்து 10 வரைக்கும் அது என்னென்ன பண்ணணும், அதுக்கான பொருள் என்ன, அதுக்கான பூஜை பொருள் என்ன எல்லாம் சொல்றாங்கல்ல. பரிகாரம் சீட்ல எழுதி கொடுத்துட்டீங்க. இல்ல நீங்க அதை கேளுங்க, அதே சந்தேகமா அங்க கேளுங்க, சொல்லுவாங்க. நல்லதும்மா, நல்லது. சுவாமிஜி, நாங்க வந்து நற்சிந்தனை நல் எண்ணங்களோட தான் ஒரு விஷயம் செய்யறோம். ஆனா செய்யும் போது அதை பிரேக் பண்ற மாதிரி ஏதேதோ நெகட்டிவான தாட்ஸ் எல்லாம் வந்து எங்களை வந்து உடைக்குது சுவாமிஜி. இந்த கெட்ட எண்ணங்கள் எதுவுமே இல்லாம நல்ல எண்ணங்களோட, நேர்மறையான எண்ணங்களோட நாங்க இருக்கணும் அப்படின்னாக்கா அதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? ஐயா ஓப்பனா கேட்டாங்க, கெட்ட எண்ணம் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு. ஆனா உங்களுக்கு இல்லை, சொல்ற பொதுவான கருத்து நிறைய பேருக்கு இருக்கும். கெட்ட எண்ணங்கள் வராத மனிதன் சில நேரத்தில் இருக்க முடியாது. இது இருக்கத்தான் செய்யும், ஏதாவது ஒரு இடத்துல வரும். அது ஒரு சிலருக்கு இல்லைன்னு சொல்லலாம், அது நம்ம எடுத்துக்க முடியாது. பெருமளவில் இருக்கிறது கெட்ட எண்ணம். அப்படி கெட்ட எண்ணம் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது புக்கு இருக்கா ஐயா, ஆலோசனை இருக்கா ஐயா? நீங்கள் எழுதின புத்தகங்களே நிறைய விஷயங்கள் இருக்கு சாமி. அது வேற ஐயா. அது விஷயத்தை என்ன மாதிரி சொல்லலாம் ஐயா? இப்போ கெட்ட எண்ணம் போகணும், அதுதானே? இல்லை, கெட்ட எண்ணமே வரக்கூடாது. அது 2 தானே. அப்போ என்ன பண்ணணும் ஐயா? நீங்கள் சொல்லியிருக்க உங்க அனுபவத்துக்கு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்லியிருக்க ஆலோசனைகளை நம்ம பின்பற்றோம்னாலே போதுமானதாக இருக்கும். கண்ணா, கேள்வி வந்து திருப்பியும் சொல்லப்படுவது என்னன்னா, விளக்கத்துக்கு முன்னாடி கெட்ட எண்ணங்கள் எப்போ வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஓகே ஐயா, நல்ல கருத்துக்களை உள்ள புகுத்தணும். நல்ல கருத்துக்களை உள்ள புகுத்தணும்னா எப்படி, உள்ள வாங்கணும்னா எப்படி, இது 2மே நம்ம யோசிக்கணும். நல்ல கருத்துக்களை உள்ளேயும் புகுத்தணும், வெள்ளியிலையும் வாங்கணும். எனக்கு ஒரு வரி பதில் இருக்கு சாமி. சொல்லுங்க ஐயா. நீ எதுன புத்தகங்களை படிச்சாலே நல்ல எண்ணங்கள் வரும், கெட்ட எண்ணங்கள் போயிடும். வாழ்க்கையை வென்றுடுவோம் பாருங்கள் அப்படின்னு ஒரு புத்தகத்தை நம்ம எழுதணும் ஐயா. அது ஆங்கிலத்தில் கூட மொழிபெயர்த்தாங்க அந்த புத்தகத்தை. அது ஒரு பக்கம் இருக்க. இந்த மாதிரி எண்ணங்கள் சரியில்லைன்னு உங்களுக்கே தோணிடுச்சுன்னா அந்த நேரத்தில் நல்ல கருத்துக்களை படிங்க. புத்தகத்தில் ஐயா எனக்கு படிக்கவே தெரியாது ஐயா, நல்ல கருத்துள்ள செயல்கள் நடக்கிற படங்களை பாருங்க. நல்ல கருத்துக்களை எவ்வளோ நீங்கள் உள்ள வாங்குறீங்களோ, எண்ணம் மட்டுமல்ல, யதார்த்தமாக எந்த ஒரு பெரிய ஆபத்திலும் திடீர்னு காப்பாற்றக்கூடிய தன்மை, காப்பாற்றி கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு உங்களாலேயே உருவாகும் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும்.
நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் சொல்லப்போனால். நல்ல கருத்துக்களை உள்வாங்க வாங்க வாங்க கெட்ட எண்ணங்கள் சுத்தமாக மறைஞ்சு போகும். இது ஒரு விதம். இன்னொரு விதத்தில் கெட்ட எண்ணம் தோன்றுவதற்கு எது காரணம், அதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். இயலாமையா, முடியாமையா, பொறாமையா, எந்த ஆமை தான் உள்ள புகுது எனக்கு புரியாது. நீங்கள் தான் யோசிக்கணும். கெட்ட எண்ணங்கள் நம் உடன் இருப்பவர்கள் எண்ணம் சரியில்லாமல் பல வேடம் போட்டு நடித்து கொண்டிருந்தால், நீ நல்லவனாகவே இருந்தாலும் கூட உன்னையும் அறியாமல் அந்த கெட்ட எண்ணம் அவரோடு பழகும் பொழுது உன்னுள்ளே புகுந்துவிடும். ஒரு ஞானி என்ன பண்ணுறார், ஒரு பெரிய செல்வந்தன் வீட்டுக்கு போகின்றார். அவர் அவ்வளவு கூப்பிடுகிறார். பக்தியோ பக்தி. ஊரெல்லாம் செல்வந்தர்னு பேர் எடுத்தவர். அவரை மாதிரி ஒரு பக்திமானே கிடையாது. இந்த பக்தியில் மெச்சி அந்த குருநாதரை கூப்பிடும் போது அவர் டக்குன்னு அவர் வீட்டுக்கு போகிறார். நல்லா சாப்பிட்றார். வெள்ளி தட்டிலே சாப்பாடு பரிமாறப்படுகிறது. செல்வந்தராச்சே, வெள்ளி சொம்பிலே நீர் வைக்கப்படுகிறது. எல்லாத்தையும் சாப்பிட்றாரு, முடிக்கிறாரு, போய் கை கழுவிட்டு வராரு. வெள்ளி சொம்பு மிளர்வது மட்டும் இவர் கண்ணில் பட்டுக்கிட்டு இருக்கு. ஞானியோட கண்ணில் எடுத்து மடியில் வச்சு கட்டிக்கிறாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து நான் போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லி போயிடுறார். வழியில் போகும்பொழுது திடீரென்று அவரால் வயிறு முடியல, என்னவோ பண்ணுது, வயிறெல்லாம் கலக்கிற மாதிரி இருக்குது. என்னடா இது இப்படி ஒரு மாதிரி வாந்தி வருவது போல் இருக்குதேன்னு குனிஞ்சா சொம்பு கீழே விழுந்து ஓடுது. அந்த சொம்பு ஓடுறத பார்த்தோன்னா, அடடா இந்த சொம்பு நம்ம எதுக்கு எடுத்துகிட்டு வந்தோம், இதே மடியில் வந்துச்சு, ஒன்றுமே புரியலையே இது. ஏன்னா சுவாமி திருடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் எடுத்து வச்சுக்கிட்டாரு. எந்த புத்தி எண்ணமும் ஏன் வந்தது எனக்கு புரியலையே அப்படின்னு யோசிக்கிறார். திடீர்னு அந்த ஊர் வழியாக திரும்பி மீண்டும் அந்த செல்வந்தனை பார்க்க வர வழியில் வரக்கூடியவரெல்லாம் கேட்குறார். அந்த செல்வந்தர் நல்லா கவனிச்சா, யார் சாமி நீங்கள் வேற, அவன் பெரிய திருடன், திருடி செல்வந்தன் ஆயிட்டான் இதுன்னு ஊரில் கேட்குறவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஓஹோ, திருடன் செல்வந்தன் ஆகிவிட்டான், அந்த திருடு தெரியாமல் நான் சாப்பிட்டதினாலே என்னையும் அறியாமல் அந்த சொம்பை எடுத்து வைத்து விட்டேன். ஆனால் அவன் விட்ட பார்த்து அந்த சாப்பாடு என் வயிற்றில் நிற்கவில்லையே அப்படி என்ற ஒரு ஞானிக்கு தெரிஞ்சுதான். இப்போதான் புரியணும், நம்ம சாப்பிடுவது கூட எண்ணம் சரியில்லாதவர்கள், கெட்டெண்ணம் உடையவர்கள் வீட்டில் ஒருவேளை உப்பை உண்டு விட்டாலும் கூட உனக்கு இந்த கெட்ட எண்ணம் பதிந்துவிடும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இதை தான் மறைமுகமாக புரிஞ்சிக்கணும். கெட்ட எண்ணம்னு தெரிஞ்சு பழகணும்னா நாம் போய் அதை கெட்ட எண்ணம் வைத்து கொள்ள வேண்டவே வேணாம், தானாக வந்துவிடும். என்பதனால தான் அறிவுள்ளோரை சார்ந்து இருங்கள் என்று அவ்வை முதல் ஞானிகள் முதல் வள்ளுவர் பெருந்தகை வரைக்கும் சொன்னதுக்கு காரணம். அப்போ நம்மிடத்திலே இருக்கிற எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் அழிய வேண்டுமென்றால் இந்த போன்ற நல்ல கருத்துக்களை உள்வாங்கி மனதில் வைத்து கொண்டால் ஒரு காலமும் வராது. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க. எங்க பையனுக்காக பார்க்கணும், திருமணம் இதுக்காக கேட்கணும் சாமிஜி கிட்ட. ஓகேம்மா, அவங்க பெயர் மற்றும் வயது சொல்லுங்க. விமல்குமார், வயது 29 வயசாச்சு. ஓகேம்மா, சாமிஜி கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சாமிஜி நமஸ்காரம். நமஸ்காரமா, சொல்லுங்கம்மா. பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டே இருக்கோம்னா அமையல, நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா அம்மா. 25ல தான்மா கை கூடும். 23ல பண்றதும் நல்லது இல்லம்மா. 29 ஆச்சுங்க. 29னா 30மா, 30 to 33. எப்போ 27 தாண்டுதோ அங்க மாறிவடு தோஷம் இருக்கும். அந்த மாறிவடு தோஷம்னா வேலை என்ன பாக்குறாரு அவரு? இல்ல வேலை என்ன பாக்குறாரு? வேலை சென்னையில தான் பார்த்துட்டு இருக்காங்க. சரியான வேலையில தான் இருக்காரு அவரு? ஆமாங்க. என்ன வேலைம்மா? அவங்க இது கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டவங்க. சரி சரி. மீடியா இதுல ஒர்க் பண்றாங்க. என்னம்மா? மீடியால. சரி 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 மா. அதாவது என்னன்னா, இப்போ பெண் வீட்டார் கேட்குறாங்கன்னு வச்சுக்க, என்ன பண்றாரு அப்படின்னா அந்த வேலையில ஒரு தடுங்கல் ஏற்படும் ஒரு விதம். உறவுகளால தடுங்கல் ஏற்படுறது ஒரு விதம். கிரகங்களால அது ஒரு மாதிரி தடுங்கலை தடையாகிறது ஒரு விதம். இதுல அவருக்கு தடுங்கல் பெருசாகி கல்யாணம் ஆகாமலாம் இருக்காது.
சரிங்க சாமி. 29 முடிஞ்சு மாதங்கள் போயிருக்கா இல்ல 29 மட்டும் நடந்துகிட்டு இருக்கா? இப்ப 29 முடிஞ்சதுங்க சாமிஜி. எவ்வளவு நாள் ஆச்சு? இது சித்திரை வந்தா 30 முடியுது. சென்னையில தான் இருக்கீங்களா? ஆமா ஆமா, சென்னையில தான் இருக்கு. சரிம்மா, நம்ம ஆசிரமத்துல சரிங்க. பூர நட்சத்திரம் இல்ல பூராட நட்சத்திரம், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்திலயோ சரிங்க சாமி. 3 வெள்ளிக்கிழமை ஒண்ணு அந்த நட்சத்திரத்துல அல்லது 3 வெள்ளிக்கிழமை கல்லால மரம்னு இருக்குமா, சரிங்க சாமி. அங்க வந்துட்டு நீங்க இந்த தொலைபேசியில போன் பண்ணி கேட்டீங்கன்னாலும் சொல்லுவாங்க. சரிங்க சாமி. இந்த கல்லால மரிமாடு தம்பியை அழைச்சிட்டு வந்து பண்ணிட்டு போனீங்கன்னா சரிங்க. வேலையிலயும் பெரிய மாற்றம் வந்துடும், திருமணமும் நடந்துரும்மா. அப்படிங்க. சரி ஆமாமா, ஏன்னா அது சந்தேகம் எனக்கு நிறைய இடத்துல இருக்கு. சரிங்க சாமி. அது வந்து நம்ம இந்த மாறிவிடுங்கிறதே அது ஒரு பெரிய தோஷம் மாதிரி, பெருசா எது இருந்தாலும் திடீர்னு கோபப்படுத்துறது அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்க இதை பண்ணுங்கம்மா. சரிங்க சாமிஜி. நடக்கணும், அதுக்காக தான் நீங்க பண்ணி முடிஞ்சாலே நடந்துரும்மா. சரிங்க சாமிஜி. நல்லதும்மா. சரி. ஓகேம்மா, அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், ஆத்ம சங்கமம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. பெயர் சொல்லுங்க. யார் பேசுறீங்க? மேம் வணக்கம் ஐயா, பெயர் சொல்லுங்க. குடியாத்தம் சுரேஷ் மேம். ஓகே ஐயா, உங்க வயது? 52 மேம். ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுங்க சுரேஷ். வணக்கம் குருஜி. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. எனக்கு உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சுங்க. என்னாச்சு? சுகர்னால கண்ணு பாதிப்பு வந்தது. ஆபரேஷன் பண்ண 2 கண்ணுமே இப்ப பார்வை இல்லாம இருக்கு. அதுதான் ஜி உங்ககிட்ட கேட்டு என்ன நீங்க சொல்றீங்களா? முதல்ல கவனிக்காம விட்டுட்டீங்களா? சுகர் கவனிக்காம விட்டுட்டேன் ஜி. எவ்வளவு இருந்தது? சுகர் வந்து 300 இருந்தது, ஆவரேஜ் வந்து 9 இருந்தது சாமி. ஓகே. அதனால நான் கொஞ்சம் விட்டுட்டேன். பார்வையே இப்போ ஆபரேஷன் பண்ணிவிட பார்வை ஒன்னும் வரலைங்க. சுத்தமாவே தெரியாம இருக்கா? கொஞ்சம் தான் தெரியுதுங்க, 10% தான் தெரியுது. இது வந்து பார்வை சம்பந்தப்பட்டதுங்கிறதுனால நாம எதை கண்ட்ரோல் பண்ணணும், அந்த பார்வை வர்றதுக்கு திருப்பி என்னென்ன வழிகளுங்கிறத நம்ம கொஞ்சம் ஆலோசித்து தான் செய்யணும். நேர அலைவரிசையில நீங்க போங்க, இதை பண்ணுங்க, எல்லாம் சரியா போய்டும்னு சொல்றது சரியானது அல்ல. நீங்க உடனே எவ்வளவு சீக்கிரம் என்னை வந்து பார்க்க முடியுமோ வந்து பாருங்க, அதுக்கு என்ன பண்ணலான்றது நேர்ல பார்த்துட்டு சொல்றேன். சரிங்களா? நல்லதுங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், ஆத்ம சங்கமம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. பெயர் சொல்லுங்க. யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. வசந்தி. வசந்திமா, உங்க வயது என்ன? வயது 56. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்கம்மா. ஆமா. வசந்தி சொல்லுமா. சாமிஜி வணக்கம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா சாமி? நல்லா இருக்கேன்டா கண்ணா. உங்களுக்கு உடம்பு முடியலன்னு செவ்வாய்க்கிழமை வந்தப்போ கஷ்டமா இருந்துச்சு. யாருக்கு? உங்களுக்கு தான் முடியல, ஊதி கொடுக்கவே நீங்க சீக்கிரம் வரல. ஐயோ எப்பா, ஒரு 150 200 பிள்ளைங்க அழுதுட்டு உட்காந்துனா சாதாரண கோல்டுல படுத்திருந்தேன். அதுக்கே வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்க ஒரு 20% பேர் தான் அங்க உட்கார்ந்து இருந்தோம், நீங்க வருவீங்கன்னு நம்பிட்டு. ஆனா வந்து கொடுத்தீங்க. அதான் நான் சொன்னேனே, அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. நிச்சயமா நல்லா இருக்கணும் சாமி. நிச்சயம். ஆமாம்மா, ஆமாடா கண்ணா, ஆமாடா கண்ணா. சரிங்க சாமி, நீங்க நல்லா இருந்தா எல்லாருமே நல்லா இருக்கும் சாமி. நிச்சயமா நிச்சயமா. போன் எதுக்கு சாமி? நல்லா எனக்கு வந்து பண்றேனே ப்ரோக்ராம். சரிங்க சாமி. சொல்லுடா கண்ணா. எனக்கு ஒரு நல்ல வேலை அமையணும் சாமி. இப்போ ஒரு டைலரிங் வேலை தான் பண்ணிட்டு இருக்கேன். சரி. அந்த வேலையில எனக்கு பெருசா வருமானம் கம்மியாயிடுச்சு. சரி. முன்ன மாதிரி இல்ல. எனக்கு அதே பண்ணலாமா, நான் வேற ஏதாவது பண்ணலாமா? ஒண்ணு வேணாம். நேரா நம்ம அசிதாங்க பைரவர் இருக்கார்ல, ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அங்க 10 நெய் தீபம் சிவப்பு நிற திரியில ஏத்திட்டு அதுல அந்த 10 விளக்குலயும் ஒரு ஏலக்காய் போட்டுட்டு நீ பூஜை பண்ணி தயிர் சாதம் படைச்சி உன் கையால அங்க குடுத்துட்டு போடா கண்ணு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கொடு. இது மாதிரி அடுத்து என்ன நடக்குது ஒரு வாரம் பாரு. 3 வாட்டி பண்ணிட்டீன்னா நீ என்ன பண்ணணும், என்ன தொழில் செய்யணும்னு அதுவே வழிகாட்டிடும். சரிங்க சாமி. நான் 2-3 வச்சிருக்கேன் சாமி. ஆனா 2-3லயுமே எனக்கு எதுவும் அனுபவம். அதனாலதான் வேண்டாங்கிற. நீ பைரவருக்கு வழிபட்டுட்டு போடா கண்ணா. சரிங்க சாமி. சரியா?
சரிங்க சாமி, எங்க குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. தீர்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா குறையில்லாத செல்வ செழிப்போடு வளமா நலமா நல்லா இருடா கண்ணா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம் ஆத்மசங்கமம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. பெயர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? என் பேர் முத்துலட்சுமி மேடம். முத்துலட்சுமிமா, உங்க வயது சொல்லுங்க. என் வயசு 52. ஓகேம்மா, சாமிஜிட்ட பேசுங்க. முத்துலட்சுமி அம்மா சொல்லுங்க. வணக்கம் சாமிஜி. வணக்கம். என் மக பரீட்சை எழுத போறா 10th. நீங்க என் மகளை ஆசீர்வாதம் பண்ணணும், என் குடும்பத்தையும் ஆசீர்வாதம் பண்ணணும் சாமிஜி. சிறப்பா எழுதட்டும், நல்லா எழுதட்டும், நல்லா பரீட்சையில வெற்றி பெறட்டும், நல்லா படிக்கட்டும், தீர்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா குடும்ப சகிதமா நல்லா இருங்க. தேங்க்யூ சாமிஜி. இன்னொரு விஷயம் சாமிஜி. சொல்லிடுமா. இந்த வருஷம் கந்த சஷ்டிக்கு அம்மா வந்திருந்தாங்க பிறப்பன் வளர்ச்சிக்கு. சரி. ஆனா நாங்க போய் பார்த்துட்டு அம்மாட்ட தேங்காய் கேட்டோம். சரி. அம்மா சொல்லிட்டா சாமிஜிட்ட தான் கேட்கணும்னு. சரி. நீங்க இனிமேல் அடுத்த வருஷம் எங்க ஊருக்காண்டி எத்தனையோ குழந்தை இல்லாம இருக்குதுங்க, அம்மா கையால தேங்காய் வாங்கணும் சாமிஜி. அப்படியா? ஆமா சாமிஜி. நீங்க அதுக்கு அம்மாவுக்கு அருள் புரிஞ்சு எங்களுக்கு அருள் புரியணும். எங்க ஊர் மக்கள்ல நிறைய பேரை நான் வர சொல்லியிருந்தேன் சாமிஜி கோயிலுக்கு. சரி சரி சரி. இல்லம்மா, அது முதல் பிறப்பிடமா இருந்தா அதை சுத்தி உள்ள நிறைய பேருக்கு குழந்தை பிறந்ததுனால அது பேசியாலே உங்கள்கிட்ட சாமிஜி தேங்காய் வாங்கித்தான் பிறந்தா சாமிஜி. ஆமா 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 ஆமா. நான் அது மிகையா போயிடும். நான் அதை கொஞ்சம் குறைச்சி சொல்லிட்டு இருக்கேன். அது 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 உண்மை. நீங்க வந்து தேங்காய் நெய் தேங்காய் கொடுக்கவும் தான் அவன் சனிச்சு பிறந்தா. 2 கல்யாணம் முடிச்சு 2-3 வருஷம். இல்லடா கண்ணு, இல்லம்மா முத்துலட்சுமி, நம்ம மட்டும் இல்ல, ஏகப்பட்ட பேர் வந்து சொல்லியிருப்பாங்க பாருங்க சுத்தி உள்ள கிராமங்கள்ல இருந்து. ஆமா சாமிஜி. அதனால அது நான் யோசிச்சு முடிவு எடுக்கிறேன்டா கண்ணா. சரி சாமிஜி, ரொம்ப சந்தோஷம். என் பேத்தியால நல்லபடியா வாழ்த்துங்க சாமிஜி. நல்ல 10th நல்ல மார்க் அருமையா 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 வாங்குவா. ஒன்னும் கவலைப்படாதரா கண்ணா. சாமி சார் நல்லதும்மா. அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணிக்குள்ள நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்க பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் நீங்க செய்ய வேண்டிய பிரத்யேக வழிபாட்டு முறைகளும் உங்களுக்காகவே வழங்கப்படும். கால் பண்ண வேண்டிய எண்கள் 960003 96444 அல்லது 9600397444. சுவாமிஜி, பேரை கேட்டாலே சும்மா அதிருதுல அப்படின்னு சொல்லணும்னா அது ஒரே ஒரு பேர் தான் சுவாமிஜி, சனீஸ்வர பகவான். அவர் பேரை கேட்டாலே எல்லாரும் நடுங்குறாங்க சுவாமிஜி. மார்ச் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி வந்துருச்சே, எப்படி இருக்க போகுது நீங்க சொல்லுங்க. ஐயோ, அவரை மாதிரி ஒரு நல்லவர் கிடையாதுமா. மிரட்டுறாரு இருக்கிற அவரு மிரட்டவே மாட்டாரு. நாம தான் மிரண்டுக்கணும். காரணம், சனி இருக்கிற கிரகங்களே சனீஸ்வரன் தண்டிக்கக்கூடியவர். எதை தண்டிப்பார், யாரை தண்டிப்பார், எதனால் தண்டிப்பார், ஏன் தண்டிப்பார், அந்த தண்டனையில் என்ன இருக்கு. எல்லாரும் அப்படியே ஒருத்தனை கெட்டவனா சித்தரிச்சிட்டோம்னா அப்படியே சித்தரிச்சிடுவாங்க. ஆரம்ப காலத்துலேருந்தே அப்பா சனி போயிடுச்சு, அப்போ நாங்கள் பட்டுக்கிட்டு இருக்குமே அது ஏன் அப்படின்னு நிறைய பேர் இப்போ யோசிக்கலாம். இல்லை, நாங்கள் 7.5 சனி வந்ததுலேருந்து தான் எனக்கு இதாச்சு, பாத சனி வந்ததுலேருந்து தான் இதாச்சு, எங்களுக்கு குடும்பத்துலேயும் பிரச்சனையாச்சு, ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியை போடுவாங்க. அப்போ ஒன்றுமே இல்லை, அவர் பயமுறுத்த மாட்டாருன்னா நாம் சில விஷயங்களில் தடுமாற்றத்துங்களை ஏற்படுத்தும். பல விதத்தில் தன்னால் இதை தான் செய்ய முடியுங்கிற ஒரு அளவு இருக்கும். அந்த அளவுக்கு மேலே போகும். அந்த அளவிற்கு மேலே போகும் பொழுது வேண்டான்னு சொல்லுவார் இவர். இல்லையே, இது நம்ம போகலாம், அவர் போய் எப்படி இருந்தாலும் என்னால் பண்ண முடியும், நான் பண்ணாதா அப்படின்னு சொல்லி மேலே ஸ்டெப்பை வைப்பார், பிடிப்பார். அப்போவும் என்ன இது இப்படி தள்ளுது, இன்னும் இதை செய்யணும். அப்போ 2 ஃப்ரெண்டு வருவாங்க கூட, நான் வரேன் வா மச்சான், எல்லாம் பார்த்துக்கலாம், வாமா நான் வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யலாண்டி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இங்கே பிடிச்சவரை அவங்க 2 பேர் சேர்த்து வைப்பாங்க, கட்டிமாக பிடிச்சிக்குவார். அப்பவும் விட மாட்டாங்க, போகலான்னு சொல்லிட்டு போவாங்க. இதுங்க திருந்தாது, பிடிச்சி பார்த்தாலும் திருந்தலை, கட்டி அணைச்சி பார்த்தாலும் திருந்தலை, இதை உதச்சாத்தான் திருந்தோம், இதை கொடுக்கணும்னு யாரெல்லாம் இழுத்து பிடிச்சானோ அவனுக்கும் ஆப்பு, இவங்களுக்கும் பெருசாக ஆப்பு வச்சு உதன்னு உதப்பார். உதச்சோன்னா ஐயோ நம்ம மனசில் தோணிச்சே மேல் கொண்டு போவேனான்னு அப்பயாவது விட்டோமா,
சரி ஃப்ரெண்டு சொன்னாங்களா அப்பவும் போக வேணான்னு தோணுச்சு, அப்பயாவது விட்டோமா, ஐயோ இது படாமே இருந்திருக்கலாமேன்னு சொல்கிறோம் பாருங்கள். இதை தான் சனி பகவான் பண்ணுவார். இது தெரியாமல் நாம் வரும்பொழுது நாம் தினமும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய செயலில் நிச்சயமாக நாம் புதுசாக புகுத்தப்படும் பொழுது அல்லது புது முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனம் இல்லாமல் உன்னால் இயலாமல் இன்னொருத்தரை நம்பி நீ செயல்படுறன்னா உனக்கு அறிவை மூன்று முறை சொல்லுவார். இந்த 3 முறையும் கேட்கலைன்னா கண்டிப்பாக பாதித்து தண்டித்து திருத்துவார். தண்டித்து திருத்தலைன்னா தரமட்டம் ஆக்கி விட்டுட்டு போயிடுவார். அவ்வளோதான். நீதிக்கு அரசன் நீதிபதி அவர்தான் இருக்கிறதுலையே சனி பகவான். ஆனால் இந்த பயிற்சிகளில் நான் வேதனைப்படுறேன் அப்படின்னும் பொழுது ஒரு விஷயத்தை இவங்க ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இது வரும்பொழுது தான் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்ணுக்கு வரும். அது செய்யும் பொழுது அதில் மாட்டிக்கிட்டதுனால இது பாதிச்சிடுச்சு அப்படின்னு. சனி பகவான் ஒருவருக்கு சனி தசையே நடக்கும். இந்த சனி தசா நடக்கும் பொழுது சனி கோச்சார ரீதியாக வந்துட்டா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அவர் தான் ராஜா. நீ புதுசாக மாறி வர்றதுனால ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒரு விதமான கணக்கு. இன்னொரு கணக்கு வங்கு சனி பொங்கு சனி கண்டச்சனின்னு பிரியுது இல்லையா? அப்போ பொங்கு சனின்னு ஒன்று சொல்கிறோமே, இதே 7.5 சனி 2வது சுற்றாக 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா அதுதான் தடுமாற்றத்துக்கான முதல் வயது. 30லேருந்து 60 வயசுக்குள்ளே சிந்தித்து யோசித்து செயல்பட்டு அனுபவப்பட்டு பட்டறிவு கெட்டறிவு சுட்டறிவு இந்த அறிவுகளெல்லாம் பாதிக்கப்பட்டு திருந்தி பக்குவப்பட்டு இந்த 60 வரைக்கும் நீ வந்துடுவே. அப்போ இந்த 60 வயசுக்கு மேலே தள்ளாத பொழுது நம்மால் இயலவில்லையே இந்த எண்ணத்திலேயே தடுமாறுவேன். அந்த தடுமாறும் பொழுது என்ன ஆகும், உடம்பு கொடுத்து படுக்க வச்சு புத்தியை புகுட்டுறதுக்கான சூழ்நிலை கொடுக்கும். ஆக இடைப்பட்ட இதில் பொங்கு சனியாகவும் நம்ம சொல்கிறோமே, அப்போ அந்த இதுலேயே அந்த வேறுபாடு எங்கிருந்து வந்தது? இந்த பொங்கு சனி கொடுத்துச்சுன்னா எங்கேயோ கொண்டு போய் வச்சுருவார். எல்லாத்துலேயும் சொத்து சம்பாதிக்கலாம், எல்லா தசாநாதன்லேயும் சொத்து சம்பாதிக்கலாம் வரும். ஆனால் 7 ஜென்மத்துக்கும் அதாவது சந்ததியருக்குள்ள செல்வம் நிற்கிது அப்படின்னா சனி தசையில் வருகின்ற வருமானமும் சொத்துகளும் தான் எந்த ஜென்மத்திலையும் அழியாத சொத்தா பேரை சொல்லும். இன்னைக்கும் மறைந்து சில பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மாமனிதர்கள்னா அது சனீஸ்வரனை கணக்கு போட்டிங்கன்னா அவரோட தன்மையோ சாரமோ இல்லாமல் நடக்கவே நடக்காது. ஆக ஒரு பயிற்சி ஆகுதுன்னு சொன்னால் உனக்கு என்ன திசைகள் நடக்குது, அதுக்கும் அந்த சனி பகவானுக்கும் என்ன சம்மந்தப்படுகிறது, உனக்கு நடந்துகிட்டு இருக்கிற கோச்சார புத்திகள் என்ன, இது எல்லாம் கணக்கிட்டு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். சும்மா எடுத்தோடனே குற்றாம்போக்கில் சனி பகவான் வந்துட்டார் அப்படின்னு நம்ம பயப்பட முடியாது. 8ஆம் வீடு ஆயில்காரன் 8ல் சனின்னு தான் ஆயில் கெட்டின்னுவாங்க, நாம் 8 கட்டாமல் விடணும். அப்படிலாம் இல்லை, நிறைய இருக்குது வாதங்களில். ஆக பொதுவாக எந்தெந்த வருடங்களுக்கு சனிப்பெயர்ச்சி மாறும்பொழுது எந்தெந்த ராசிக்காரர்கள்னு ஒரு விதிக்கு வந்துட்டோம் நம்ம. இப்போ உதாரணமாக கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பிரவேசிக்க போகிறார். இந்த 6ஆம் தேதி காலை 8:26க்கு சுமார் மாற போகிறார். அப்போது மீனராசிக்கு போயிட்டாருன்னா கும்பராசி 12ஆம் வீடாக வந்துடும், விரயச்சனி அப்படின்னு வந்துடும். அப்போ கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் விரயமாகுமானா சொத்து வாங்கி அவரே போடுவார். அது விரயன்னு எப்படி சொல்லுவீங்க? சுப காணாதையா போயிட போது இல்லை இல்லையா? 10 லட்ச ரூபாய் கையில் வச்சுருப்பார், மேற்கொண்டு 20 லட்ச ரூபாய் கடன் வாங்கி ஒரு சொத்தை வாங்குவார். அப்போ சனீஸ்வரன் வந்துருச்சு கடன் வாங்கிட்டாருன்னு சொல்லுவாரா? சொத்து இருக்குல்ல அப்படின்னு கணக்கு. இதே மேஷராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 12ல் வந்துடும். அந்த மீனம் என்பது 12ஆம் வீடாக வந்துடும். இப்போது இங்கேக்கும் அங்கேக்குமே நம்ம கணக்கு போடலாம். மீனத்தில் உட்கார்ந்த சனிக்கு 12 கும்பம், அந்த கும்பராசிக்கு 2ஆம் வீடாக போயிடுறதுனால சொத்து சேரும், ஜீவனம் நல்லா இருக்கும் அப்படின்னு பொருள். ஏன்னா கும்பத்தில் இருக்கிறவர் தான் மீனத்துக்கு போகிறார். அப்போ கும்பராசிக்கு 2ஆம் வீட்டிற்கு சனி வருகிறார். சனி வரும்பொழுது நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். இதே மேஷராசி எடுத்தால் 12 விரயத்தில் நம்ம சொன்ன கணக்கு. இந்த 10 லட்ச ரூபாய் கையில் வச்சுக்கிட்டு 20 லட்ச ரூபாய் போட்டு வாங்குறாருன்றமே அது வந்து மேஷராசிக்கு உடையது. இப்படி ராசிகள் இதே ரிஷபனத்தை 11ஆம் வீட்டுக்கு வந்துட்டார். ஏம்பா 3, 6, 11 சனி இருக்க பிறந்தவன் பெரிய யோகக்காரன். கோச்சாரத்தில் 11ல் சனி யோகமாக இருப்பான்னா நிச்சயமாக ஒருத்தர் எடுத்து போய் வீடு அடமானம் வச்சுருப்பார். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை.
அவருக்கு என்ன தசாநாதன் நடக்குதுன்னு தெரியாது. எப்பவுமே ஒரு விஷயம் நடக்குதுன்னா தசாநாதனுக்கு இருக்கிற வலுவுக்கு அப்புறம்தான் கோச்சாரநாதர்களுக்கு உண்டு. ஏன்னா ஒருவரே இப்படியும் வருவார் அப்படியும் வருவார். இது ஜாதக ஆளுமை, அது வேறு விஷயம். பொதுவாக ஜீவனம் நன்றாக இருக்கும். பொதுவாக பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. சில மாற்றங்கள் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் எதிர்பார்க்குறீங்களோ அதில் இருக்கும். அதே நேரத்தில் சில பிரச்சனைகளும் உண்டு. ஏன்னா நான் ஏற்கனவே சில விஷயங்களை சொல்லியிருக்கேன். 18ஆம் தேதி இந்த கிரகங்கள் கூட்டு சேர்க்கை இருக்குது அப்படிங்கிற வகையில் சில பிரச்சனைகள் வரப்போது சொல்லியிருக்கேன். ஆக பொதுவாக இந்த சனீஸ்வரனுங்கிறதுக்கு இன்னொரு பெயர் தபஸ்தபத்வா அப்படின்னு பேர். இப்போ நீங்கள்லாம் இந்த சனி தசை வரும்பொழுது இப்படின்னு சொல்கிறீங்க. காலகண்டி சூஸ்திரம்னு ஒன்று இருக்குது. இந்த காலகண்டி சூஸ்திரத்தில் கோச்சார ரீதியாக சனி பகவான் 7.5 வரும்பொழுது நிறைய சாதகங்கள், நிறைய விஷயங்களை பண்ணோம்னா மிகப்பெரிய வெற்றியை தரும் அப்படிங்கிறது அது உள்ளே இருக்கக்கூடிய ரகசியம். அந்த ரகசியத்தை கையாண்டு நான் என்ன பண்ணிட்டேன், 8 அதாவது 6/3/2026 சனிப்பெயர்ச்சி 8ஆம் தேதி, இது வெள்ளிக்கிழமை தொடங்குது. சனி ஞாயிறு 8/3/2026 அன்று இந்த காலகண்டி சூஸ்திரத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் அன்னைக்கு சனீஸ்வர பயிற்சியாக ஒரு வேள்வி நடத்த போகிறேன். அந்த வேள்வியில் சனி சாந்தி, கண்டச்சனி, பாதச்சனி, 7.5 சனி, வங்கு சனி, இந்த மாதிரியான எந்த விதமான அர்த்தார்த்த சனி எதுவாக இருந்தாலும் விமோச்சனம், பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் நல்லபடியான ஒரு பெரும் நிலை எய்வதற்கான, அழியாத செல்வம் கிடைப்பதற்கான மார்க்கம் தெரிவின். அதை எளிதில் கிடைக்க பெற்று ஏற்கனவே நடந்திருந்த அதை மேலும் யோகமாக்குகின்ற அனைத்து ராசிக்கும், ஒரு ராசிக்கு கிடையாது, அனைத்து ராசிக்கும். உதாரணத்துக்கு வன்னி மரம் இருக்குடா கண்ணு. இந்த வன்னி மரம் வந்து சனீஸ்வரனுக்குடையது. வன்னியினுடைய அந்த வேரை வச்சு பல விஷயங்களை செய்ய முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான மூலிகைகளை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுத்து உங்கள் கையாலே யாகத்தில் போடுற வேள்வி 8/3/2026 அன்று இருக்கிறது. இதனுடைய முழு விளக்கத்தையும் இன்று அலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. எல்லா ராசிக்காரரும் இதில் பங்கு கொண்டு பயனடையலாம். இவ்வளோ விஷயம் இருக்குடா கண்ணு, இன்னும் நிறைய இருக்கு. ஆமா, வட்டம் போட்டாங்க, அதனால நிறைய இருக்கு. இதை பத்தி சொல்லலன்னா காலம் வரும்போது பேசுவோம்டா கண்ணு. நிச்சயமா. கூடவே வந்து அந்த முழு அமாவாசை நன்மையா தீமையாங்கிற ஒரு கேள்வி வச்சிருந்தேன். அது குறித்த விளக்கங்கள் அடுத்த எபிசோட்ல நீங்க எங்களுக்காகவே கண்டிப்பாம்மா தாராளமா சொல்லிடுறேம்மா. மீண்டும் அடுத்த வாரம் பார்க்கலாம். இல்லை அடுத்த வாரம் நான் இல்லை. உலக தமிழ் சித்தர்கள் மரபு மாநாடு மலேயா யூனிவர்சிட்டி பண்ணுறாங்க. அதில் தலைமை பொறுப்போடு நான் போகிறேன். அதுக்கு அடுத்த வாரம் சந்திக்கலாம். வணக்கம். கூடானுக்குடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் சுவாமிஜி. ஐயா நன்றி ஐயா. வணக்கம் சுவாமி. மறந்துடாதீங்க, செவ்வாய்க்கிழமை காலையில் 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ள இது உங்களுக்கான நேரம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நேரம். நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி உங்கள் பிரச்சனைகளை பகிர்ந்துக்கலாம். அதற்கு சரியான வழிபாட்டு முறைகளும் தீர்வுகளும் உங்களுக்காகவே வழங்கப்படும். நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் நோட் பண்ணிக்கோங்க. 960003 96444 அல்லது 960003 97444. மீண்டும் சந்திப்போம். அதுவரை புது யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.